வைகை ஆற்றால் பிரிந்து கிடந்த மதுரை மாநகரின் வடகரை தென்கரையை இணைக்கும் வகையில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மதுரையில் கட்டப்பட்ட முதல் பாலமான ஏவி பாலம் என்றழைக்கப்படும் ஆல்பர்ட் விக்டர் பாலத்திற்கு வயது இன்று 139. இதை மதுரை மக்கள் கேக் வெட்டி மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகின்றனர். ஆங்கிலேயரின் தொழில்நுட்ப அறிவும் தமிழர்களின் கட்டுமான திறமையையும் பயன்படுத்தி தரமான பொருட்களை சேர்த்து திடமானதாக 12 மீட்டர் அகலத்தில் 250 மீட்டர் நீளத்தில் இப்பாலம் கட்டப்பட்டது. 16 தூண்களில் ஆர்ச் வடிவில் வடிவமைக்கப்பட்ட இப்பாலம் இன்றும் கம்பீரமாக உறுதியோடு பயனளித்து வருகிறது. இதை கட்டிய பொறியாளர் ஆல்பர்ட் விக்டர் பெயரிலேயே ஏவி பாலம் என மதுரை மக்களால் அழைக்கப்பட்டு வருகிறது. இதன் ஆயுள் காலம் 100 ஆண்டுகள் தான் என்று சொல்லப்பட்ட நிலையில் 139 வயதிலும் உறுதித்தன்மையுடன் இயங்கி வருகிறது. இது உறுதியாக உள்ளதை வல்லுநர்கள் சோதனை செய்து உறுதி செய்துள்ளனர். மதுரை நகரை விரிவுபடுத்தும் நோக்கில் ஆங்கிலேய அதிகாரிகளால் 1886 டிசம்பர் 8ஆம் தேதி கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டு 1889 டிசம்பர் 9ஆம் தேதி இப்பாலம் திறக்கப்பட்டது. இந்த பாலம் அமைக்கப்பட்ட பின்புதான் மதுரை மாநகரமாக உருவானது. மதுரையினுடைய அடையாளமாக விளங்கக்கூடிய ஆல்டர் விக்டர் பாலம் என்னக்கூடிய ஏவி மேம்பாலம் கிட்டத்தட்ட 139வது வருடத்தை இன்று தொடுகிறது. இன்றைய தினம் அந்த பாலத்திற்கு நாங்கள் வைகை நதி மக்களுக்கு சார்பில் பிறந்த நாள் கொண்டாடி அந்த பாலத்தை பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க வேண்டும், யுனெஸ்கோவுக்கு தமிழக அரசு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று வைகை நதி மக்களுக்கு சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம். 1884 அடிக்கல் நாட்டப்பட்டு 1886 அது முடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 3,75,000 ரூபாய் செலவில் இந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த பாலத்துக்கு 3,75,000 ரூபாய் பட்ஜெட் போட்டிருந்தா கூட மீதம் 14,500 ரூபாயை மிச்சம் கருவூலத்தில் செலுத்தி நேர்மையாக கட்டப்பட்ட இந்த பாலம் தமிழர்களுடைய பழங்கால கட்டட கலைகளுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். என்று சொன்ன இந்த பாலத்தை சிமெண்ட் வைத்து அவர்கள் கட்டவில்லை. சுண்ணாம்பு கல் மற்றும் கடுக்காய், வெல்லம், பல்வேறு விதமான கலவைகளை கொண்டு மூலிகைகளை கொண்டு இந்த பாலத்தை தமிழர்களுடைய பழங்கால முறைப்படி வெள்ளைக்காரர்கள் இதை மேற்பார்வையிட்டோம். தமிழர்கள்லாம் இந்த பாலத்தை கட்டினார்கள். எனவே இந்த பாலத்தை பாலத்தினுடைய 7, 8, 9 எல்லாம் 16 வட்ட வடிவ தூண் இருக்கிறது. இதில் 7, 8, 9 3 வட்ட வடிவ தூண்கள் மிக பலவீனமாக இருக்கிறது. எனவே இது ஒவ்வொரு வட்ட வடிவ தூண்களுமே ஒன்றுக்கொன்று கட்டடத்தினுடைய தொடர்புடையதாக இருக்கிறனால ஒரு தூண் பழுதுபட்டாலோ சரிஞ்சாலோ அல்லது டேமேஜ் ஆனாலோ மித்த 16 வட்ட வடிவ தூண்களும் சரியும் அபாயம் இருக்கிறது. அதனால் கொரோனா காலத்தில் கூட இந்த பாலம் 132 என்னைக்கு தொடங்கினார்களோ அன்னையிலிருந்து இன்ற வரைக்கும் ஒரு நாள் கூட இந்த பாலம் உழைத்து கொண்டே இருக்கிறது. தமிழக அரசு என்ன பண்ணுறாங்க, 100 வருடமான கட்டடங்களை பாரம்பரிய சின்னமாக அறிவிக்காங்க. உதாரணமாக கலெக்டர் அலுவலகமாக இருக்கட்டும், நம்முடைய காந்தி மியூசியமாக இருக்கட்டும், நாயக்கர் மஹாலாக இருக்கட்டும், இவங்களாம் கட்டடங்களாக இருக்கின்றன. ஆனால் பெரிய பயன்பாட்டில் கிடையாது. ஆனால் பெரிய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த பாலம் மக்கள் மத்தியிலே இன்றைக்கும் தொடர்ந்து பயன்படுத்திங்க. லட்சக்கணக்கான வாகனங்கள் 24 மணி நேரமும், அதுவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு ராஜாஜி மருத்துவமனையினுடைய அந்த மருத்துவ கல்லூரிக்கும் மருத்துவத்துக்கும் நிறைய நோயாளிகள் சிகிச்சை பெறுவதற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. ஆகவே இந்த பாலத்தை சரி செய்யணும். பக்கத்தில் அருகிலே ஒரு பாலம் நெல்பேட்டையும் மீனாட்சி கல்லூரி இணைக்கின்ற அலைகளை ஒரு பாலம் கட்டுகிறார்கள். அந்த பாலத்தை கட்டுவது மூலம் இந்த ஆல்டர் விக்டர் பாலத்தினுடைய போக்குவரத்தை கொஞ்சம் கணிசமாக குறைய வேண்டும். இந்த பாலத்தை சரி செய்த பின்னர் தான் ஒரு வழிப்பாதையாக இப்போ இருக்கிறது. ஆகவே அந்த பாலத்தை வெயிட் இருக்காமல் இருக்கக்கூடிய தார் கழிவுகள் மற்ற எல்லாமே அந்த பாலத்தினுடைய அடர்த்தியாக இருக்கிறனால கீழே இருக்கக்கூடிய கட்டுமானங்கள்லாம் நொறுங்கி இன்றைக்கு எலும்பு கூடு போல காட்சி அளிக்கிறது. அதே போல் பாலத்தினுடைய கைப்பிடி சுவர்கள்லாம் நொறுங்கி இருக்கிறது. அதனால் இந்த பாலத்தை பாரம்பரிய சின்னமாக அறிவித்தால் அதை பராமரிக்க தொழில்துறை பராமரிக்கும், தொடர்ந்து மக்கள் பயன்பாட்டில் இருக்கும் என்பதனால் வைகை நதி மக்களுக்கு சார்பில் கேட்க வெட்டி அந்த பாலத்தை சரி செய்ய வேண்டும் என்று தமிழக முதல்வருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் நாம் கோரிக்கை வைக்கிறோம். மதுரை நகரில் அடுத்தடுத்து வடகரை தென்கரைக்கு இடையே 8 பாலங்கள் அமைக்கப்பட்டாலும் ஏவி பாலத்திற்கு உள்ள கம்பீரம் வேறெந்த பாலத்திற்கும் இல்லை. மக்களோடும் வாழ்க்கையோடும் இணைந்த இந்த பாலம் திறக்கப்பட்ட நாளை மதுரையின் பல்வேறு அமைப்புகள் ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றனர். ஆல்பர்ட் விக்டர் பாலத்துடைய வயது 139. அது 1886 மதுரையில் அந்த பாலம் வெறும் உடகல் ஸ்டோனால் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாலம். அது பல்வேறு இதுகளுக்காக அந்த பாலத்தில் முதல் சிங்கிள் பாலமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்தில் யானைக்கல் தரைப்பாலமாக இருந்ததை உயர்மட்ட பாலமாக மாற்றினாங்க. இப்போ 2 பாலங்கள் நெல்பேட்டைக்கும்
சிம்மக்கல்லுக்கும் பிரியறதுக்கு 2 பாலங்கள் வந்து இப்போ புதுசாக கட்டுறாங்க. அந்த பாலங்கள் கட்டும் போது வந்து இந்த பாலங்களுக்கு வந்து எதுவும் சேதாரம் இல்லாத வகையில் ஹெரிட்டேஜ் மூலமாக மதுரையில் தொன்மை வாய்ந்த பல்வேறு திருமலை நாயக்கர் மகால் பத்திர ஆஃபீஸு, காந்தி மியூசியம், இப்படி இதுகளுக்கெல்லாம் நிதி ஒதுக்கி அந்த பாலங்களை அந்த இடங்களை வந்து காப்பாற்றுறாங்க இந்த அரசு. அதனால் மாண்புமிகு முதல்வர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்கள் அவர்களிடம் ஒரு கோரிக்கையாக நாங்கள் சொல்கிறது என்னவென்றால், இந்த பாலம் வந்து 135 வயசுல இன்னமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்குது. இந்த பாலம் வந்து ஏற்கனவே யுனெஸ்கோ மூலமாக இந்த பாலத்துக்கு வந்து ஒரு நினைவு சின்னமாக, உலக வரலாற்றில் இது ஒரு நினைவு சின்னமாக வைக்கணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதனால் எங்களுடைய சார்பாக வைக்கிற கோரிக்கை என்னவென்றால், இந்த பாலத்தை வந்து ஒரு நினைவு சின்னமாக தமிழக அரசு இது பண்ணணும். மேம்பாலம் வந்து இப்போ கோரிப்பாளையத்தில் ஒரு பெரிய மேம்பாலம் கட்டிக்கிருக்காங்க. அந்த பாலம் கட்டும் பொழுது வந்து ஏற்கனவே இருக்கிற இந்த ஆல்பர்ட் விக்டர் பாலத்துக்கு வந்து எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் அதை முறையாக மராமத்து பார்த்து அந்த பாலத்தை வெயிட்டான வேக்கல் எதுவுமே ஏற்றாத அளவுக்கு தொடர்ந்து இருந்தால் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு வந்து அந்த பாலம் பயன்பெறும் என்பது என்னுடைய கருத்து. ஏற்கனவே முல்லை பெரியார் அணை வந்து இதே மாதிரி தான் வந்து நீண்ட காலமாக அது தொடர்ந்து இருக்கிற மாதிரி இந்த பாலத்தையும் தமிழக அரசு காப்பாற்றணும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இன்று ஏவி பாலத்தின் பிறந்த நாளை கொண்டாடிய மதுரை வைகை நதி மக்கள் இயக்கத்தினர் ஏவி பாலத்தை புதுப்பித்து மதுரையின் பாரம்பரிய சின்னமாக அரசு அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர்.